ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வாழைப்பூ முருங்கைக்கீரை பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து கறி குழம்பு, மீன் குழம்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீக்கெண்ட் நேரத்தில் பார்த்திங்கன்னா காய்கறி வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டானது அண்ட் ஹெல்த்தியானது. முருங்கைக்கீரை, வாழைப்பூ ரெண்டுமே வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த ரெண்டையும் எந்த விதத்துலேயாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வரணும். இன்றைக்கி நம்ம இந்த பருப்பு உருண்டை குழம்பு மூலமாக முருங்கைக்கீரை, வாழைப்பூ இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஊறிட்டு இருக்கும்போதே மற்ற வேலைகளையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சில்லை மிக்சியில் கொடுத்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தேங்காய் கரைச்சி இது பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் விழுது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சோம்பு சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளி கரைசல் ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூலேருந்து ஒரு 3 மெடல் மட்டும் எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணும். கடலைப்பருப்பு டேஸ்ட்டை விட இந்த வாழைப்பூவோட டேஸ்ட்டு தான் அதிகமாக தெரியும். அதனால் ஒரு 3 மெடல் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூவில் வந்து க்ளீன் பண்ணுறப்ப இந்த நரம்பு மாதிரி இருக்கிற பார்ட்டையும் முன்னாடி வந்து இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இது ரெண்டுமே நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கக்கூடாது. இந்த மாதிரிக்க வாழைப்பூவை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம தண்ணியில் விட்டு வாஷ் பண்ண வேணாம். அப்படியே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு வைக்கிறதா இருந்தால் மோரில் போட்டு வச்சுருங்க. நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் வந்து வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதனால இதை வந்து நான் அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன். வாழைப்பூவை வந்து இது மாதிரிக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கடலைப்பருப்பு அரைக்கும் போது அதோடு சேர்த்து அரைச்சோம்னா ஃபுல்லாக நைஸாக அரைப்பட்டுரும். அதனால இதை அரைக்காமல் இந்த மாதிரி நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊறிச்சு. இதில் வந்து தண்ணியை இருத்துட்டு கடலைப்பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த கடலைப்பருப்பு கூட அரைக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கண்டினியூஸாக அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இது மாதிரி குறைப்பாக இருந்தால் தான் இந்த பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுலேருந்து இந்த கடலைப்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கோங்க குழம்புல கரைச்சி விட்றதுக்கு. அப்போ தான் குழம்பு திக்னஸ் கிடைக்கும். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்போடு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பூ, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக உருட்ட வேணாம். லேசாக வந்து நம்ம உருட்டுறப்ப தான் உள்பக்கமும் நல்லா வெந்து வரும். இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த பால்ஸை எல்லாத்தையுமே நம்ம வடையை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிற மாதிரிக்கு கூட பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு பக்கம் வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்ப 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி வாசம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நல்லா பூண்டை தட்டிட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பும்
ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான சால்ட் வந்து இப்போவே நான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சிடுறேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறப்ப குழம்புக்கு வந்து நல்ல திக்னஸ் கிடைக்கும். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் குழம்பு மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரிக்க 3லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து இது மாதிரிக்க நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது கரைசலை சேர்த்துக்கலாம். இதோட புளி கரைசலையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கரண்டியில் இது மாதிரிக்கு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு சைடில் இட்லி பாத்திரத்தில் பருப்பு உருண்டை எல்லாமே ஸ்டீமில் நல்லா குக்காகி வெந்து வந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். குழம்பு இது மதிக்க நல்லா தலை கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டீமில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு உருண்டையை எல்லாத்தையுமே குழம்புல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பருப்பு உருண்டை எல்லாமே ஸ்டீமில் நம்ம வேக வச்சு எடுத்துட்டனால இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தான் எடுக்கும். பருப்பு உருண்டையை சேர்த்த பிறகு நம்ம அதிகமாக கிளற வேணாம். இப்போ ஒரு பருப்பு உருண்டை கூட உடையாமல் நல்லா முழுசாக வெந்து வந்திருக்கு. நம்ம ஸ்டீமில் வேக வச்சு எடுத்தனால இந்த பருப்பு உருண்டை எல்லாமே உடையாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு நல்லா கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட்டாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்கீரை வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.